الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ألا إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ரஜபுடைய மாதத்தில் இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரவுலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு நல்லது கெட்டது என்பதை கற்றுக் கொடுத்து இந்த உலகத்தில் வாழச் செய்திருக்கின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதனுடைய இந்த வாழ்க்கையை உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கின்றான். நாம் நல்லதையும் இவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றோம், தீயதையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். இதில் இந்த மனிதன் எதை எடுத்து அமல் செய்கின்றான் என்பதை அல்லாஹ் உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, அதில் ஒரு மனிதன் நல்லமல்கள் அதிகமாக செய்தால் அவன் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவனாக அவன் சொர்க்கத்திற்கு செல்வான். தீயமல்கள் அதிகமாக செய்தால் அவன் இந்த உலகத்தில் உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கையில் தோல்வி பெற்றவனாக நரகத்திற்கு செல்வான். அல்லாஹு தஆலா இந்த மனிதனை உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மனிதனுடைய உலக வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா அவன் எப்படிப்பட்டவன், செல்வந்தனா என்று பார்ப்பதில்லை. உலகத்தில் அவன் செல்வந்தனாக இருக்கிறானா அல்லது அவனுக்கு எப்படிப்பட்ட உடல் அமைப்போடு இருக்கின்றான், அழகான தோற்றமுடையவனாக இருக்கிறானா என்று அல்லாஹு தஆலா கவனிப்பதில்லை. அல்லது பெரிய பதவியில் இருக்கிறானா
என்று அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தின் மீது அதிகம் கவனம் செலுத்துவதில்லை அன்பானவர்களே. ஆனால் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, லா யன்துரு இலா சுவரிக்கும், உங்களுடைய தோற்றத்தை பார்க்கறதில்ல. எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்கிறீங்க, அழகா இருக்கீங்களா, வனச்சனமாக இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் உங்கள் தோற்றத்தை பார்ப்பதில்லை. அம்வாலிக்கும், உங்கள் செல்வத்தை பார்ப்பதில்லை. எவ்வளவு செல்வம் வைத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் செல்வத்தின் மீது அதிகம் கவனம் செலுத்துவதில்லை. வலாக்கி யன்துரு, அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். எதை பார்க்கிறான் என்றால் இலா குலூபிக்கும், உங்கள் உள்ளத்தை பார்க்கின்றான். அமாலிக்கும், உங்களுடைய அமல்களை பார்க்கின்றான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட உள்ளம் உடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் பார்க்கின்றான். எப்படிப்பட்ட அமல் உடையவனாக அவன் இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் இறைவன் கொடுத்த அருள் கொடைகளில் அந்த அருள் கொடைகளை அனுபவித்து கொண்டு இந்த உலக மோகத்தை அதிகமாக உள்ளத்தில் வைத்திருந்தான் என்றால் அந்த உள்ளத்தில் இறைவன் குடிகொள்வதில்லை. உலக மோகம், உலக ஆசை, பொருளினுடைய ஆசை, பதவியினுடைய ஆசை, பொன்னுடைய ஆசை, இப்படி அனைத்து ஆசைகளும் உள்ளத்தில் இருக்கின்றது. இறைவனுடைய ஆசை உள்ளத்தில் இல்லை என்றால் அந்த உள்ளத்தில் இறைவன் குடிகொள்வதில்லை. அன்பானவர்களே, ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இறைவனுடைய ஆசையோடு வாழ்கின்றான், இறைவனுடைய பிரியத்தோடு வாழ்கின்றான், அவனை நேசித்து வாழ்கின்றான், அவனை யாசித்து வாழ்கின்றான், அவனுடைய அன்பு உள்ளத்தில் நிறைந்திருக்கிறதென்றால் அந்த உள்ளத்தில் இறைவன் குடிகொள்கின்றான். அன்பானவர்களே, அதனால் தான் திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி, ஒரு மனிதனுடைய உடலில் இரண்டு உள்ளத்தை நாம் ஆக்கவில்லை, இரண்டு உள்ளமுடையவனாக ஆக்கவில்லை. ஒரு உள்ளம் அல்லாஹ்வுக்காக ஒரு உள்ளம், இன்னொரு உள்ளம் ஷைத்தானுக்காக, இந்த உலகத்திற்காக, உலக மோகம் ஆசபாசத்துக்காக ஒரு உள்ளம் என்று அல்லாஹ் தஆலா இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை. ஒரே ஒரு உள்ளத்தை கொடுத்திருக்கிறான், ஒரே ஒரு கல்வை கொடுத்திருக்கின்றான். அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வை மட்டும் நான் வைக்க வேண்டும். அதுதான் இந்த உலக ஆக மொத்தத்தில் ஒரு சோதனை. அதுதான் செல்வத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, பதவியை கொடுத்து, ஆசையை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து, எல்லாத்தின் மீது உனக்கு மோகம் அதிகமாகின்றதா? எதை நான் கொடுத்தேனோ கொடுத்த இறைவன் மீது, அல்லாஹ்வின் மீது மோகம் உனக்கு அதிகமாக இருக்கிறதா என்ற சோதனை தான் இந்த உலக வாழ்க்கை. அன்பானவர்களே, நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கின்றான். அந்த ஆயுள்ல நம்ம இந்த சோதனையில எதுல நம்ம வெற்றி பெறுவோம்? உள்ளத்தில் அல்லாஹ்வை நம்ம அதிகமாக நேசிக்கின்றோமா? அல்லது பிள்ளைகள், மனைவி, மக்கள், உலகத்தினுடைய சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நாம் அதிகமாக நேசிக்கின்றோமா? இந்த சோதனையில் வெற்றி பெற்றவன் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றான். அதனால் தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இவ்வாறாக சொன்னான், லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், நாளை கியாமத்துடைய நாளில் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் தராது உங்களுடைய செல்வம். மஹ்ஷருடைய மைதானத்தில், உலகத்தில் நம்ம சேர்த்து வைத்த எந்த செல்வமும் பிரயோஜனம் தராது. லா மாலும் வலா பனூன், உங்க பிள்ளைகளும் பிரயோஜனம் தர மாட்டாங்க. 10 பிள்ளை 12 பிள்ளை பெத்தெடுத்து இந்த உலகத்தை விட்டு சென்றுட்டார். எந்த பிரயோஜனமும் நாளை கியாமத்துடைய நாளில் உங்கள் பிள்ளைகள் தரமாட்டார்கள். செல்வம் உங்களுக்கு பிரயோஜனம் தராது, உங்களுடைய பதவி உங்களுக்கு பிரயோஜனம் தராது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சாந்தி பெற்ற பரிசுத்தமான உள்ளத்தோடு யார் அல்லாஹ்விடத்தில் வருகிறாரோ, அல்லாஹ்வை சந்திப்பதற்காக கேள்வி கணக்கின் போது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி சாந்தி பெற்று பாவக்கரைகள் இல்லாமல் நல்ல ஒரு உள்ளத்தோடு யார் வருகின்றாரோ அந்த உள்ளம் இருந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம். நல்ல உள்ளத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வித்து விட்டான். நல்ல உள்ளம் இருந்தால் சொர்க்கம்.
தீய உள்ளத்தோடு வந்தால் உனக்கு நரகம். நல்ல உள்ளத்தை நாம் இந்த உலகத்தில் தயாரிப்பு செய்து நாம் செய்ய வேண்டும். நல்ல உள்ளத்தை உருவாக்கி நாம் செல்ல வேண்டும். அன்பானவர்களே, ஒரு பழம் இருக்கின்றது, கடையில் காசு கொடுத்து பழம் வாங்குகிறோம். அந்த பழம் அழுகி இருக்கிறதுனா நம்ம வாங்குவோமா? காசு கொடுத்து வாங்குகிறோம். எப்போ நல்ல பழத்தை கொடுன்னு சொல்லுவோம். ஆப்பிளாக இருக்கட்டும், ஆரஞ்சாக இருக்கட்டும், மாதுளையாக இருக்கட்டும், காசு கொடுத்து வாங்குற நல்ல பழத்தை கொடு. கெட்ட பழத்தை எதுக்கு கொடுக்குற? இந்த பழம் வேணான்னு தூக்கி போட்டுருவோம். அல்லாஹு தஆலா நம் உள்ளத்தை உற்று நோக்குகின்றான். இந்த உள்ளத்தில் பாவக்கரைகள் நிறைந்திருக்கின்றது, பாவத்தினுடைய துர்வாடைகள் அடிக்கின்றது, கெட்ட எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றது, பெருமை நிறைந்திருக்கின்றது, உலக மோகம் நிறைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தில் அல்லாஹ் குடிகொள்வதில்லை. அல்லாஹுடைய அன்பு அங்கே வராது, இறைவனுடைய நேசம் அங்கு குடிகொள்ளாது, ரசூலுடைய நேசம் அங்கு குடிகொள்ளாது, நல்ல எண்ணங்கள் அங்கு உண்டு பண்ண முடியாது. ஏனென்றால் அங்கு உலக நஜீசுகள் எல்லாம் அங்கு சேர்ந்திருக்கின்றது. அன்பானவர்களே, அப்ப நம்ம உள்ளத்தை சரி செய்வது ஆக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் திருமறையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், நாளை மறுமை நாளில் உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். கியாமத்துடைய நாளில் நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது உங்கள் உள்ளத்தில் என்ன இருந்துச்சு, என்ன நேசிச்சிங்க, என்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் உள்ளத்தில் கொடிகொள்ள வைத்திருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் உள்ளத்திலிருந்து வெளியே கொண்டு வருவான். வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், உள்ளத்தில் இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெளியே காமிக்கப்படும். அங்கு அல்லாஹ்வை நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ்வை வைக்கணும் சொன்னா அந்த உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமா இருக்கணும்? பரிசுத்தமான உள்ளமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் உள்ளத்தின் தன்மைகளை கவனிக்கின்றான். இந்த உள்ளத்தினுடைய தன்மை எப்படி இருக்குது, என்ன நிலையில் இருக்கிறான், என்ன ஹால்ல இவன் இருக்கின்றான். दिल में माल की मोहब्बत ज़्यादा है या मालिक की मोहब्बत ज़्यादा है? மால் பொருளுடைய முஹப்பத் அதிகமாக இருக்குதா, இல்லை பொருளை கொடுத்த அந்த இறைவனுடைய முஹப்பத் அதிகமாக இருக்கிறதா என்று அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கின்றான். அன்பானவர்களே, பொருளுடைய முஹப்பத் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த உள்ளத்தில் அல்லாஹ் குடிகொள்வதில்லை. அல்லாஹ்வினுடைய முஹப்பத் அதிகமாக இருந்ததென்றால் அங்கு செல்வம் குடிகொள்ளாது. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய உள்ளத்தை ஒரு நிலத்தை போன்று வைத்திருக்கின்றான். ஒரு நிலம் விவசாய நிலம் இருக்கின்றது. அந்த விவசாய நிலத்தை அவர் பராமரித்து வந்தார், அதில் விவசாயம் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த நிலம் பசுமையானதாக மிருதுவானதாக இருக்கும். அதில் மீண்டும் மீண்டும் நாம் விவசாயம் செய்யலாம், அதில் பயிர்கள் கிடைக்கும், அதில் நல்ல மகசூல் கிடைக்கும். ஆனால் ஒரு நிலம் சரியான முறையில் பராமரிப்பு இல்லை, பராமரிப்பு சரியாக இல்லை, அதில் தண்ணீர் பாய்ச்சுவதில்லை, அதில் இருக்கக்கூடிய கெட்ட வேர்களை கெட்ட மரங்களை அதை நம் களைவதில்லை என்றால் நாளடைவில் அந்த பூமி எப்படி ஆகிவிடும்? மிகவும் கடினமான பூமியாக ஆகிவிடும். கடினமான பாறைகளை போன்ற பூமியாகிவிடும். பெரும் பெரும் மரங்கள் அங்கு முளைத்துவிடும். பெரும் பெரும் கெட்ட ஜீவராசிகள் எல்லாம் அங்கு குடிகொள்ள ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் அந்த நிலத்தை நாம் பராமரிக்கவில்லை. அதே போன்றுதான் உள்ளத்தை நாம் பராமரிக்கவில்லை என்றால், நம்ம கல்வை நாம் பராமரிக்கவில்லை என்றால், பாவமான காரியங்களை விட்டும் உலக ஆசபாசங்களை விட்டும் நஃப்சானி ஹாஹிஷாத் என்று சொல்லக்கூடிய நஃப்ஸினுடைய மனோ இச்சைகளை விட்டும் நம் உள்ளத்தை பாதுகாக்கவில்லை என்றால் அங்கு அல்லாஹ்வினுடைய நினைவு என்பது நினைவை விட்டும் அவன் தூரமாகிக் கொண்டே போவான். அல்லாஹ்வினுடைய அந்த ஆசையை விட்டும் அவன் தூரமாகிக் கொண்டே போவான். அப்பொழுது நல்ல அமல்கள் செய்வதற்கு நல்ல எண்ணம் ஏற்படாது, தொழுகைக்கு ஆசை ஏற்படாது, குர்ஆன் ஓத ஆசை ஏற்படாது, நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஒரு நல்ல எண்ணம் என்பது ஏற்படாது. ஏனென்றால் இந்த உள்ளம் மிகவும் கடினமான உள்ளமாக மாறிடுச்சு.
அப்போ உள்ளத்தை சரி செய்வது நமக்கு மிக முக்கியமான கடமை. ஏனென்றால் அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி தாலிக், சிலருடைய உள்ளத்தை நாம் கடினமானதாக ஆக்கிவிடுவோம். ஃபஹிய கல் ஹிஜாரத்தி, கற்களை போன்று ஆக்கிவிடுவோம். சிலருடைய உள்ளம் எப்படியா இருங்க பாருங்க, என்ன சொன்னாலும் கல்லு மாதிரி நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? உள்ளம் பத்தர் கல்ல போன்று ஆயிடுச்சு. என்ன சொன்னாலும் உனக்கு எந்த அசராத்தும் ஏற்படாது, எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நல்ல விஷயங்கள் உள்ளத்தில் போய் நிற்காது. என்ன காரணம் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், பாவங்கள் அதிகமாக செய்வதினால் அவர்களுடைய உள்ளத்தை நாம் கற்களை போன்று ஆக்கி விடுவோம். அவ் அஷத்து கஸ்வா, இன்னும் கடினமானதாக, கற்களை விட பாறைகளை விட கடினமானதாக ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்பானவர்களே, எப்ப கடினமான உள்ளமாக ஆகிவிடும் உள்ளம், அல்லாஹ்வினுடைய பயம் என்பது ஏற்படாது, இறைவனுடைய அச்சம் என்பது ஏற்படாது. எந்த காரியத்தையும் அல்லாஹ்வை பயப்படாம செய்ய ஆரம்பிச்சிடும். திருட்டு பயப்படாம செய்ய ஆரம்பிச்சிருவான், ஜினா பயப்படாம செய்ய ஆரம்பிச்சிருவான், தொழுகை விடுவது அவனுக்கு கவலையை தராது. ஏனென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்துன், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கின்றது. இதா சலஹத், அது சரியாக இருந்தால், சலஹல் ஜஸது குல்லு, உடல் முழுவதும் சரியாக இருக்கும். வ இதா ஃபஸதத், அது கெட்டுவிட்டால், ஃபஸதல் ஜஸது குல்லு, உடல் முழுவதும் கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் இதயம், உள்ளம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, உள்ளத்தை நீங்க சரி செய்வது ஆக முக்கியமான காரியம். கத் அஃப்லஹ மன் தஸக்கா, அல்லாஹ் திருமறையில் சொன்னா, உள்ளத்தை சரி செஞ்சவர்கள் வெற்றி பெற்றார்கள், உள்ளத்தை சரி செய்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். யார் உள்ளத்தை சரி செய்யலோ அவர்கள் தோல்வி அடைகின்றார்கள் என்பது இந்த ஆயத்தினுடைய இன்னொரு கருத்து. அன்பானவர்களே, இப்போ நம்முடைய உள்ளத்தை சரி செய்வதனால்தான் நமக்கு வெற்றி. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லியிருக்கிறான், நாளை மறுமையில் நல்ல உள்ளத்தோடு, சாந்தி பெற்ற உள்ளத்தோடு யார் வருவார்களோ அவர்கள் சொர்க்கம் போவாங்க. அன்பானவர்களே, குருடனுக்கு வெளிச்சமும் இருட்டும் ஒரு வித்தியாசம் தெரியாது, வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியாது. வெளிச்சத்தில் எப்படி இருக்கிறானோ அதே போன்றுதான் இருட்டிலையும் இருப்பான். அதே போன்று உள்ளம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நல்ல உள்ளமாக இருந்தால் அதில் நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும். தீய உள்ளமாக இருந்தால் அதில் நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் குருடனுக்கு எப்படி கருப்பு தெரியாதோ, வெள்ளை தெரியாதோ, அதே போன்று உள்ளத்திற்கு நல்லது எது, தீயது எது என்று தெரியாது. எப்படிப்பட்ட உள்ளம்? கெட்ட உள்ளமாக இருந்தால், மிகவும் கடினமான உள்ளமாக இருந்தால், உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய ஆசை இல்லாமல் உலக மோகங்கள் நிறைந்து பாவ கரைகள் நிறைந்து இருந்ததென்றால் அவனுடைய உள்ளத்தில் நல்லது கெட்டதினுடைய பிரித்தறியக்கூடிய தன்மை என்பது இல்லாமல் போயிடும். அன்பானவர்களே, அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, இன்னஹும் கானு கௌமன் அமீன், அந்த சமுதாயம், அந்த கூட்டத்தினர்கள் குருடர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். எந்த சமுதாயங்க? எந்த நபியிடத்தில், எந்த சமுதாயத்திடத்தில் அல்லாஹ் நபியை அனுப்பினான், எந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வினுடைய வேதம் அனுப்பப்பட்டது, அந்த சமுதாயத்திற்கு அந்த நபிமார்கள் அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது, பாவத்தை விட வேண்டும், குர்ஆனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வினுடைய அந்த வேதத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தான். அந்த சமுதாயம் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, அவர்களுடைய உபதேசத்தை கேட்கவில்லை, அவர்களுக்கு மாறு செய்தார்கள், அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வினுடைய வேதத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் குருடர்கள் என்று சொல்கின்றான். அல்லாஹ் அவங்க படைக்கும் போது கண்ணுடையவர்களாக தான் படைச்சான். குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் குருடர்களாக படைத்ததாக சொல்லப்படவில்லை. ஆனால் எப்படிப்பட்ட குருடர்கள்? கண்ணிருந்தும் நல்லதை பார்க்கவில்லை, கண்ணிருந்தும் அத்தாட்சி, இறைவனுடைய அத்தாட்சி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் குருடருக்கு சமமானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், ஒமன் கான ஃபீ ஹாதிஹி அஅமா,
வஹுவ ஃபில் ஆখিরাতি அஅமா வ அதல்லு சபீலா. யார் இந்த உலகத்தில் குருடர்களாக இருந்தார்களோ அவர்கள் மறுமையிலும் குருடர்களாகவே எழுப்பப்படுவார்கள். அவர்கள் மிகவும் வழிகெட்டவர்கள், வழிகெட்டு போனவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த உலகத்தில் குருடர்கள்னா எப்படிங்க? நல்ல விஷயத்தை பார்க்கறதில்லை, குர்ஆனை ஓதுவதில்லை, நல்ல காரியங்களில் ஈடுபடுவதில்லை, பாவத்தை விட்டும் தூரமாகுவதில்லை, இந்த உலக மோகத்திலே மூழ்கி போனார்கள், பாவமான காரியங்களை செய்தார்கள், குர்ஆனுக்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், நபி அவர்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா குருடர்கள் என்று சொல்கின்றான். கண்ணிருந்தும் குருடர்கள். ஏனுங்க, ஏன் கண்ணிருந்தும் குருடர்கள்? நல்லதையும் தீயதையும் பார்த்தறியவதற்குத்தான் கண்ணை கொடுத்திருக்கின்றான் அல்லாஹ். கண் எதுக்குங்க? குழி எங்கே இருக்குது, அங்கே கால் வைக்கக்கூடாது, அதை வந்து தாண்டி வைக்கணும். இங்கே சகதி இருக்குது, அதை மிதிக்கக்கூடாது, நஜீஸ் இருக்குது, மிதிக்கக்கூடாதுன்னு கண்ணு பார்த்து நாம் செய்வோம். அந்த கண்ணிருந்தும் நல்லதை அவன் செய்யறதில்லை, தீயதை செய்கின்றான். அப்படி என்றால் அவன் கண்ணிருந்தும் குருடனை போன்றவன். இவன் இந்த உலகத்தில் குருடனாக இருந்தால் மறுமையிலும் அவன் குருடனாகவே எழுப்பப்படுவான் என்று திருமறை கூறுகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் இவ்வாறாக சொல்கின்றான், قال رب لم حشرتني اعمى وقد كنت بصيرا. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் கண்ணுடையவனாக பார்வையுடையவனாக என்னை வச்சிருந்த, இப்போ மறுமையில் என்னை குருடனாக ஆக்கியிருக்கிறேன், என்ன காரணம்னு கேட்பான் அல்லாஹ் தஆலாட்ட. இந்த மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன், ரசூலுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன், அவன் நபியுடைய வாழ்க்கைப்படி வாழாதவன், அவன் நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட கேட்பான், யா அல்லாஹ், என்ன உலகத்தில் நல்ல கண்ணு ஆரோக்கியமான கண்ணுடையவனாக என்னை படைத்திருந்தாய், இங்கே என்னை குருடனாக எழுப்பிட்டாயே, என்ன காரணம் என்று கேட்கும்போது அல்லாஹு தஆலா சொல்வான். குர்ஆன் கூறுகிறது, ஆல கதாலிக அத்தத்க ஆயாத்துனா, உன்னிடத்தில் என்னுடைய அத்தாட்சிகள் வந்தது, என்னுடைய நபிமார்கள் உன்னிடத்தில் வந்தார்கள், என்னுடைய வேதம் உன்னிடத்தில் வந்தது, நல்லதை உன்னிடத்தில் சொல்லப்பட்டது, அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டது, ரசூலை பற்றி சொல்லப்பட்டது, தீய காரியம் இது, நல்ல காரியம் இது என்று பிரித்து உனக்கு கூறப்பட்டது. ஃபனசீதஹா, அதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நீ மறந்தாய். வகதாலிக்கல் யௌம துன்சா, இன்றைய நாளில் உன்னை மறுக்கப்பட்டு விட்டது, உன்னை நாங்கள் ஞாபகம் கொள்ளவில்லை, அதனால் நீ உலகத்தில் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை மறுத்ததினால் இன்றைய நாளில் உன்னை நாம் மறந்து விட்டோம் என்று அல்லாஹ் குருடனாக எழுப்புவான். அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு கண்ணை கொடுத்தது நல்லது எது கெட்டது என்று கண்டறிவது தான். ஆனால் இந்த மனிதன் நல்லதை ஏற்றுக்கொள்ளாமல் தீயதை மட்டும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறான் என்றால் அவன் ஒரு குருடனை போன்றவன் என்று குர்ஆன் கூறுகின்றது. சிலருக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், லஹும் குலூபுன் யஅகிலூன பிஹா. அல்லாஹ் உங்களுக்கு உள்ளத்தை கொடுத்திருப்பான், உள்ளத்தை கொடுத்திருப்பான். அவர்கள் யஅகிலூன பிஹா, எதுக்கு? நல்லதை சிந்திப்பதற்காக. லஹும் ஆதானுல் யஸ்மஊன பிஹா, காதை கொடுத்திருப்பான், எதுக்குங்க? நல்லதை கேட்கிறதுக்காக. ஃபைன்னஹா லா தஅமல் அப்சாரு வலாக்கின் தஅமல் குலூபுல்லத்தி ஃபிஸ்ஸுதூர். ஃபைன்னஹா, நிச்சயமாக அவர்கள், லா தஅமல் அப்சாரு, நல்லதை அவங்க பார்க்கவே இல்லை. அல்லாஹ் தஆலா கண்ணை கொடுத்திருக்கிறான், அவங்க இந்த உலகத்தில் நல்ல காரியங்களை பார்க்கவே இல்லை, குர்ஆனை ஓதவே இல்லை, ஹதீஸை படிக்கவே இல்லை. வலாக்கின் தஅமல் குலூபுல்லத்தி ஃபிஸ்ஸுதூர், அதே போன்று அவர்கள் அந்த உள்ளத்தை கொண்டு நல்லதை சிந்திக்கவும் இல்லை, அல்லாஹ்வை ஞாபகம் கொள்ளவில்லை. அப்படிப்பட்டவர்கள் என்று அந்த உள்ளத்தை, எப்படிப்பட்ட உள்ளம்ங்க? அந்த உள்ளத்தை அல்லாஹ் சீல் வைத்து விடுவான், முத்திரை குத்தப்பட்டு விடும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தால் பாவத்தினுடைய கரை, கருப்பான கரை அவனுடைய உள்ளத்தில் பதியும். பாவங்கள் செய்ய 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 அந்த கரைகள் அதிகமாகிக் கொண்டே போகும். உள்ளம் கருப்பாக, முழுவதுமாக கருத்ததாக ஆகிவிடும்.
அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தில் அல்லாஹு தஆலா முத்திரை குத்தி விடுவான். எப்படிப்பட்ட முத்திரை? ஜப்பாரினுடைய இறைவனுடைய அந்த கடுமையான ஒரு முத்திரை குத்திவிட்டால் அந்த உள்ளத்தை கொண்டு அவனால் எதையும் கேட்க முடியாது, நல்லதுக்கு போய் சேராது உள்ளத்தில். கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், யாருடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா முத்திரை கொத்தி விட்டானோ அவங்க நல்ல விஷயத்தை பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு பயான் சொன்னாலும் காது வரையும் போகும், உள்ளத்துக்கு போகாது. எவ்வளவு பயான் சொன்னாலும், அஜர்த்து கத்தி கத்தி பேசினாலும், பல சபைகளில் போய் அவர் உட்கார்ந்தாலும் என்னத்தை சொல்றாரு இவர், நம்ம எதுக்கு கேட்கறது? ஏங்க உள்ளம் சரியில்லை, அங்க அல்லாஹ் முத்திரை குத்திட்டான். குர்ஆன் கூறுகின்றது, லஹும் குலூபுன் லா யஅகிலூன பிஹா, அவங்களுக்கு உள்ளம் இருக்கும், நல்லதை சிந்திக்க மாட்டாங்க. லஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன பிஹா, கண் இருக்கும், நல்லதை பார்க்க மாட்டாங்க. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காது இருக்கும், நல்லதை கேட்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரை குத்தி விட்டான். உலாயிக்க கல் அன்ஆம், அவர்கள் மிருகத்தை போன்றவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவங்க? மிருகத்தை போன்றவர்கள் என்று சொல்லிவிட்டு இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், பல்ஹும் அவல், அதைவிட கொடியவர்கள், மிருகத்தை விட மோசமானவங்க. யாருங்க? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து உலகத்தில் உலக மோகத்திலே வாழ்ந்தவர்கள், உள்ளத்தை சரி செய்யாதவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? மிருகத்தை விட மோசமானவர்கள். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், அவர்கள்தான் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர்கள். அவர்கள்தான் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிட்டிருக்கின்றான். அன்பானவர்களே, இப்போ உள்ளத்தை நம்ம எப்படிங்க செய்கிறது? உள்ளத்தில் அன்றாட நம்ம பாவம் செய்கிறோம், பார்த்துடுறோம், எதையாவது பார்த்துடுறோம், பாவம் போய் பாவக்கரையாக உட்காந்துருது. எதையாவது பேசிடுறோம், பாவக்கரை போய் உள்ளத்தில் பற்றுது. எதையாவது கேட்டுடுறோம், பாவக்கரை போய் உள்ளத்தில் போய் பற்றுது. இப்போ இந்த உள்ளத்தில் இருக்க கரை எப்படி பரிசுத்தம் செய்கிறது? உள்ளத்தை எப்படி பரிசுத்தம் செய்கிறது? அதையும் நபி அவங்க சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அன்றாட நம்ம பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். தௌபத்தன் நசூஹா, பரிசுத்தமான முறையில் உள்ளம் சார்ந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். தௌபா செய்ய 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 நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ கரைகள் அல்லாஹு தஆலா அதை எப்படி நீக்கி விடுவான் என்றால், ஒரு மனிதன் தோய்த்தால் எப்படி ஒரு துணியிலிருந்து அழுக்கு நீங்குமோ அதுபோன்று உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை தௌபா என்ற அந்த விஷயம் நீக்கிவிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நபியே உங்க உள்ளத்தை நீங்க கழுவுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், தண்ணீர் உள்ள வரையும் போகாதே, நான் எப்படி கழுவுறது? அப்ப சொன்னா அல்லாஹ் தஆலா, நீங்க தௌபா செய்தீர்கள் என்றால் உங்கள் உள்ளம் கழுவப்படும், உங்கள் உள்ளம் கழுவப்படும், பாவக்கரைகள் நீக்கப்படும். தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும், அழுக வேண்டும். இறைவனிடத்தில் கையேந்தி அழுகக்கூடிய இந்த அழுகை இருக்கின்றதே, இந்த அழுகையினுடைய கண்ணீர் நம்முடைய உள்ளத்தை கழுவும். அன்பானவர்களே, பாவம் செய்யக்கூடியவன் இயற்கையானவன், மனிதன் இயற்கையாக பாவம் செய்யக்கூடிய தன்மை உடையவன். ஆனால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடியவன் தாங்க உண்மையான ஒரு சாலிஹான மனிதன். அப்போ உள்ளத்தை நம்ம பாவக்கரையிலிருந்து நம் உள்ளத்தை கழுவ வேண்டும். இப்போ பாவக்கரையை கழுவிட்டோம், இருந்தாலும் அந்த வடு உள்ளத்தில் இருக்கும். ஒரு பிரியாணி சாப்பிட்றோம், ஏதாவது இறைச்சி சாப்பிட்றோம், சாப்பிட்ட பிறகு கையை கழுவிடுவோம். கழுவுன பிறகு பார்த்தா கையில் அந்த வாடை அடிக்கும். அப்போ எப்படிங்க இதை கழுவுறது? சோப்பு போட்டு கழுவணும், அப்போதான் அந்த வாடை போகும். கையை கழுவிட்டாலும் அந்த வாடை இருப்பது போன்று தௌபா செய்து விட்டாலும் நம்முடைய உள்ளத்தில் அந்த பாவத்தினுடைய துர்வாடைகள் இருக்கும். அந்த பாவத்தினுடைய துர்வாடைகளை போக்கக்கூடியது அல்லாஹ்வினுடைய திக்ர். அல்லாஹ்வை திக்ர் செய்தால்தான் உள்ளம் பரிசுத்தமாகும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். லிகுல்லி ஷைஇன் சிகாலத்துன், ஒவ்வொரு பொருளையும் சுத்தம் செய்வதற்கு ஒரு கருவி இருக்கின்றது, ஒரு பாலிஷ் இருக்கின்றது. ஷூவுக்கு பாலிஷ் போடுறோம், ஷூவை நம்ம கழுவி சுத்தமாக வச்சுருந்தாலும் அதுக்கு பாலிஷ் போட்டால் அது அப்படியே அப்படி சூப்பராக இருக்கும். ஏங்க பாலிஷ் போடுறோம்? ஷூ சூப்பராக இருக்கும், நடந்து போகிறதுக்கு நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு பார்வைக்கு அழகாக இருக்கும், அதனால் பாலிஷ் போடுறோம். ஆடைகளையும் பாலிஷ் போடுறோம், நீளம் போடுறோம், அது நல்லா அப்படியே சூப்பராக தெரியும் எல்லாருக்கும்.
நீளம் போட்டான். அதே போன்று நம்முடைய உள்ளத்தினுடைய பாலிஷ் நபி அவங்க சொன்னாங்க, லிகுல்லி ஷைஇன் சிகாலத்துன் சிகாலத்துல் குலூபி திக்ருல்லாஹ். உள்ளத்தினுடைய அந்த பாலிஷ் இருக்குதே, அல்லாஹ்வினுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளம் பரிசுத்தமாகும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவ கரைகள் போகும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய துர்வாடைகள், பாவத்தினுடைய துர்வாடைகள் அது போய் உள்ளம் மிகவும் மணக்கக்கூடியதாக மாறும், நூறால் நிரம்பும். அதனால உள்ளத்தை சரி செய்வது ஆக முக்கியம். எல்லா காரியங்களை விட ஆக முக்கியமானது என்னங்க? உள்ளம். ஏனென்றால் அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான், உங்களுடைய செல்வத்தை பார்க்கறது இல்லை, உங்க தோற்றத்தை பார்க்கறது இல்லை, உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அமலைகளையும் தான் பார்ப்பதாக அல்லாஹு தாலா நமக்கு சொல்கின்றான். அன்பானவர்களே, அதனால் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுடைய உள்ளத்தையும் பரிசுத்தமான உள்ளமாக ஆக்கி நாளை மறுமை நாளில் இந்த உள்ளத்தை பரிசுத்தமான உள்ளத்தோடு இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவரும்